الحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولو بسط الله رزق لعباده لبغوا في الأرض ولكن ينزل بقدر ما يشاء إنه بعباده خبير بصير. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கூடுதல் குறைவின்றி பொருளை விரித்து விசாலமாக கொடுத்து விட்டால் அவர்கள் பூமியில் அநியாயம் செய்ய தலைப்பட்டு விடுவார்கள். ஆகவே அவர்களின் தகுதிக்கு தக்கவாறுதான் அவன் விரும்பிய அளவே அவர்களுக்கு கொடுத்து வருகிறான். நிச்சயமாக அவன் தன் அடியார்களின் தன்மையை நன்கு அறிந்தவனும் அவர்களுடைய செயலை உற்று நோக்கினவனமாக இருக்கின்றான். இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், தன்னுடைய அடியார்களுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துக்கிட்டு வர்றான். கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அல்லாஹ் அள்ளி கொடுத்துட்டான்னா மனிதர்கள் எல்லாம் அழிச்சாட்டியம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கலகம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது நம்ம புழக்கத்தில் சொல்லுவோம், ஆட்டுக்கு வாழை அல்லாஹ்தஆலா அளந்து கொடுத்தாங்கிறது இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் பார்த்து கொடுத்துருக்குறான். எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறான், எதை தடுக்கணுமோ அதை தடுக்கிறான். நம்முடைய மனோநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நினைக்கிறான் ஏன் இஷ்ட பிரகாரம் மனிதர்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி படைத்தவன் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படி யாரும் சொல்ல போறதில்லை. ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் பார்த்தா அப்படிதான் இருக்குது. நம்முடைய ஏக்கங்களும் பெருமூச்சுக்களும் ஒப்பாரிகளும் புலம்பல்களும் விரக்தியும் நிராசையும் இவைகளெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது என்னுடைய இஷ்டப்படி படைத்தவன் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நினைக்கிறான் ஏன் இஷ்டப்படி நீ நடக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நினைக்கிறான். இதில் எது நியாயம்? இதில் எது நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். படைத்தவன் இஷ்டப்படி நம்ம நடக்கிறதா அல்லது நம்ம இஷ்டப்படி படைத்தவன் நடக்கிறதா? எது நியாயமா தெரியுது உங்களுக்கு? இதுக்கு போய் இவ்வளவு நேரம் யோசிக்கணுமா? நம்ம இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும், அல்லாஹ் இஷ்டப்படி தானே நம்ம வாழணும். அதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறோம். அதனால ஆரோக்கியம், செல்வம், ஆயுள் நீட்டிப்பு, அந்தஸ்து, பிள்ளைகள், இது போன்ற இன்னும் இத்தியாதி நிறைய அற்புடைகள், நிறைய விஷயங்கள்ல ஒரு மன மகிழ்ச்சி நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது அல்லாஹ்வுடைய அன்பால நமக்கு கிடைக்கிறது. மன மகிழ்ச்சிக்கு மாற்றமான கவலை தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இது போன்ற அற்புடைகள்ல நமக்கு கூடுதல் குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம சரி செய்யறதுல கவனம் செலுத்தணும். மற்றவர்களின் மீது குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம பக்கம் நம்முடைய சிந்தனையை திருப்பணும். மன மகிழ்ச்சிக்கு மாற்றமான கவலை தரக்கூடிய, வருத்தத்தை தரக்கூடிய, மன அழுத்தத்தை தரக்கூடிய, உறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்முடைய செயல்களின் பக்கம் கவனம் செலுத்தணும். இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஏன்னா ஒரு ஹதீஸை புதுசி அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஹதீஸே குதுசி என்பதாக சொல்லப்படும். அது ஆயத்து கிடையாது, அது அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது இல்லை, அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது. அதுக்கு பேர் ஹதீஸே குதுசின்னு சொல்லுவாங்க. அதுல அல்லாஹ் சொல்லுகிறானா, நான் எத்தனையோ விஷயங்களை நாடுகிறேன், என்னுடைய நாட்டத்தின்படி எத்தனையோ காரியங்களை நடத்துகிறேன். ஆனா ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போது நான் தயக்கம் காட்டுறது மாதிரி வேற எந்த நாட்டத்திலையும் நான் தயக்கம் காட்டுறது இல்லை. மற்ற எல்லா காரியங்களையும் நான் நாடுறேன், நடக்குது. அதுல எந்த விதமான தயக்கமோ எந்த விதமான ஒரு உறுத்தலோ எனக்கு கிடையாது. நான் நாடுறேன், அது நடக்குது.
ஆனால் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது மட்டும் நான் கொஞ்சம் தயக்கம் காட்டுறேன். ஏன்னா எந்த ஒரு அடியானும் தன்னுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை விரும்ப மாட்டான். விரும்புவோமா? அப்ப அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை பண்றோமே அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு ஏற்படும். என்னுடைய அடியானுடைய மனம் புண்படுவதை நான் விரும்புவதில்லை. அப்படி அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மேல பாசம் வச்சிருக்கிறான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். எத்தனையோ காரியங்களை நான் நாடுகிறேன், எந்த ஒரு நாட்டத்திலையும் நான் தயக்கம் காட்டுறதில்லை. ஆனால் ஒரு அடியானுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது நான் தயக்கம் காட்டுகிறேன். ஆனாலும் என்ன செய்ய, மரணம் தழுவியே தீரும் அல்லவா, பொது விதி அல்லவா. அதனால் அந்த தயக்கத்தோடையே அந்த காரியத்தை செய்கிறேன். உயிரை கைப்பற்றுதல் என்கிற அந்த நாட்டத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அல்லாஹ் சொல்லுகிறான். சில பேர் இபாதத்து செய்கிறதுக்கு விரும்புகிறாங்க. தொழுகிறதுக்கோ, நோன்பு வைக்கிறதுக்கோ, ஜக்காத் கொடுக்கறதுக்கோ, தர்மம் செய்கிறதுக்கோ, இதர பல நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கோ விரும்புகிறாங்க. ஆனால் அதை செய்வதற்கான அவகாசத்தை நான் கொடுக்கறது இல்லை. அதை செய்வதற்கான அவகாசத்தை நான் கொடுக்கறது. ஏன் அந்த அவகாசத்தை நான் கொடுக்கலைன்னா, அந்த அவகாசத்தை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நல்ல காரியங்களை செஞ்சுட்டு, இபாதத்துக்களை செஞ்சுட்டு அவர்களுடைய உள்ளத்துல தற்பெருமை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அந்த நல்ல காரியத்தை செய்யாமல் இருக்கிறது தான் பெஸ்ட். அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால சில பேர் இபாதத்தை செய்யணும்னு விரும்புகிறாங்க. அந்த இபாதத்தை செய்வதற்கான வாய்ப்பை நான் தருவதில்லை, அவகாசத்தை நான் தருவதில்லை. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் தரையில் படுத்திருக்கிறாரு, இன்னொருத்தர் கட்டிலில் படுத்திருக்கிறாரு. தரையில் படுத்திருக்கிறவர் கஷ்டப்பட்டு தான் படுக்கிறார். ஆனால் கட்டிலில் மெத்தையில் படுத்திருக்கிறவர் சொகுசாக படுத்திருக்கிறார். இப்போ தரையில் படுத்திருக்கிறவர் நினைக்கிறாரு, என் தகுதிக்கு நான் அந்த மெத்தையில் படுக்கணும், தலைவிதி கீழே படுத்திருக்கிறேன். ஆனால் மெத்தையில் படுத்திருக்கிறவர் என்ன நினைக்கிறாரு, என் தகுதி என்ன பெரிய தகுதி, நானா தரையில் படுக்கிறாரு, ஏதோ மெத்தையில் படுக்கிறேன். தன்னை சிம்பிளாக நினச்சிக்கிறாரு, தன்னை பணிவாக நினச்சிக்கிறாரு. இவர் தரையில படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலும் கூட இவர் பாவியா இருக்கிறார், தற்பெருமையா நினைக்கிறார். ஆனா அவர் சொகுசா படுத்திருந்தாலும் கூட அவருக்கு நன்மை தரப்படுது, தன்னை பணிவாக்கி கொண்டார். இப்படி எல்லா விஷயங்கள்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். சில பேர் இபாதத்தை செய்யணும், நல்ல காரியம் செய்யணும்னு விரும்புறாங்க. ஆனா அதை செய்வதற்கான வாய்ப்பை நான் தருவதில்லை, அவகாசத்தை தருவதில்லை. அப்படி தராமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லதுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அவங்களுக்கு கூட அது தெரியாது. இது அல்லாஹ் சொல்றாங்க. சில பேர் தேக சுகத்தோடு இருக்கிறது தான் அவங்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், இருந்தால் அவங்களுடைய ஈமான் மிஞ்சும். இல்லைன்னா ஈமானுக்கே ஆபத்து ஏற்பட்டு போயிடும். அது எனக்கு தெரியுது, அதனால் அவங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன். சில பேருக்கு நோயை கொடுக்கறது தான் அவங்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. ஆரோக்கியத்தை கொடுத்தானா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. ஈமானுக்கு மாற்றமா ஈமானையே விலை பேசக்கூடிய அளவில் என்னென்னலாம் பண்ணிட்டு போங்க. அதனால அவங்களுக்கு நோய்வாய் கொடுக்கறது தான் அவங்களுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. அது எனக்கு தெரியுது, அதனால அவங்களுக்கு நான் அந்த நோயை கொடுக்குறேன். இப்படியாக அல்லாஹ் சொல்லுகிறானா, இப்படி மனிதர்களுடைய நிலைமைகளுக்கு தக்கவாறு நான் செயல்படுகிறேன். காரணம், மனிதனுடைய மனோநிலைகளை நன்கு அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்றாங்க. அதுதான் கடைசியில் இந்த ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பிஇபாதிஹி கபீரும் பஸீர். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர். மனிதனுடைய குணாதிசயங்களை, குணப்பாடுகளை, தன்மைகளை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய மனோநிலைக்கு தகுந்தது மாதிரி அல்லாஹ் நடக்கிறான். அப்படி நடக்கிறதுனால தான் உலகம் இயங்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அல்லாஹ்வுத்தாலா அளந்து கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா மனுஷனை பிடிக்க முடியாது. இப்படி ஏற்ற இறக்கமா கொடுத்தே மனுஷனை பிடிக்க முடியலையே. ஏற்ற இறக்கமா இந்த நிலைமையில இருந்துகிட்டே மனிதனுடைய ஆட்டம் தாங்க முடியலையே. அதனால அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுகிறான். மீண்டும் அந்த ஆயத்தை நினைவில் வச்சுக்கோங்க. அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கூடுதல் குறைவின்றி பொருளை விரித்து விசாலமாக கொடுத்து விட்டால் அவர்கள் பூமியில் அழிச்சாட்டியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு தான் விரும்பிய அளவே அவர்களுக்கு கொடுத்து வருகிறார். நிச்சயமாக அவன் தன்னுடைய அடியார்களின் தன்மையை
குணபாடுகளை நன்கு அறிந்தவனும் அவர்களுடைய செயலை உற்று நோக்கினவனுமாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு விஷயம் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம், இறைவனுடைய அன்பை உலக வசதிகளோட நம்ம தொடர்பு படுத்தவே கூடாது. அது பெரிய ஒரு தப்பு. அந்த மெயின் செட்டை நம்ம உள்ளத்திலிருந்து எடுத்துரும். ஏதோ நம்ம வசதியா இருந்தோம்னா அல்லாஹ் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறான், ஏதோ கஷ்டப்பட்டோம்னா வறுமையில் பீடிக்கப்பட்டோம்னா மன உளைச்சல்ல இருந்தோம்னா ஏதோ அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதாக உலகத்தினுடைய சொகுசுகள் உலகத்தினுடைய வசதிகளை வச்சு அல்லாஹ்வுடைய அன்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறதாக நம்ம முடிவு செய்யவே கூடாது. சொகுசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கை கொடுக்குறான், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்தால கை விட்டுட்டான் அப்படிங்கிறதாக அர்த்தம் கிடையாது. அதே போல பதவியோடையும் புகழோடையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு அன்பு அவங்களுக்கு இருக்குது, அல்லது கேவலப்பட்டு போனாங்க வேற வகையில ஏதாவது இழிவு ஏற்பட்டுச்சுன்னா ஏதோ அல்லாஹ்வுடைய அன்பு அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதாகலாம் நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஏன்னா அதனுடைய ரகசியத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். யாருக்கு எதை வேண்டாலும் கொடுப்பான், எப்படி வேண்டாலும் கொடுப்பான். ஆனா அதனுடைய காரண காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்துல எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது, வரக்கூடாது. அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த பாவியான மனிதனுக்கு அவன் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உலக வசதிகளை அல்லாஹ் தஆலா பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் பயப்படணும். அவன் அந்த வசதிகளை பெற்றுக்கொண்டு பெருமை அடிச்சிடக்கூடாது. வசதிகளை பெற்றுக்கொண்டு தான் கரெக்டா இருக்கிறதா நினைச்சுக்கிற கூடாது. நல்லா தெரியுது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், மோசமான காரியங்களில் ஈடுபடுறான், ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுறான், ஹராமான காரியங்களில் ஈடுபடுறான். அப்படி ஈடுபட்டு கூட அவனுக்கு வசதி கூடிக்கிட்டே இருக்குது, புகழ் கூடிக்கிட்டே இருக்குதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவன் எச்சரிக்கையா இருக்கணும். நான் எவ்வளவு பண்ணியும் கூட நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அவனுக்கு அல்லாஹ் தஆலா தவணை அளிக்கிறான், சீக்கிரமா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம், தவணை அளிக்கிறான் என்று திருமதி ஷரீஃப்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல அல்லாஹ் தஆலா ஹூதுங்கிற அத்தியாயத்துல 98வது வசனத்துல சொல்றான், வலஇன் அதக்னல் இன்சான மின்னா ரஹ்மத்தன் சும்ம நஸஅனாஹா மின்ஹு இன்னஹு லயகூசுன் கஃபூர். நம்மிடமிருந்து நம்முடைய கிருபைகளை அடியானுக்கு சுவைக்க நாம் கொடுத்தால், அனுபவிக்க கொடுத்தால், அதற்கு பிறகு நாம் கொடுத்த அருட்கொடைகளை கலட்டி விட்டால், பிடுங்கிக் கொண்டால் அவன் நன்றி மறந்தவனாக ஆகிவிடுகிறான், நிராசையாக ஆகிவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால வசதிகள் வரும் போகும், இன்பம் வரும் போகும், துன்பம் வரும் போகும். காலம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, நிலையானது அல்ல. நம்முடைய நிலைமைகளும் நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல, மாறிக்கொண்டே வரும். அதனால் அதை நம்ம ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய நிகழ்வுகள் குறுக்கிட்டாலும், எத்தகைய நிகழ்வுகள் நம்முடைய தலையின் மீது பாரமாக வந்து விழுந்தாலும் கூட அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லையே. அவன் தான் இந்த உலகத்தை படைச்சாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லையே. அவனைத்தான் வணங்கணும், புகழ் அளித்தும் அவனுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிகழ்வுகளின் மாற்றங்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம எந்த விதமான நம்பிக்கையினுடைய விஷயத்துல கூடுதல் குறைவு செஞ்சு விடக்கூடாது. நம்ம ஒரே மாதிரி நம்பிக்கை விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கும், நம்பிக்கை விஷயத்துல ஒரே மாதிரி இருக்கும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. எந்த சௌகரியங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த சஹாபாக்கள் எல்லாம் உடுத்துறதுக்கே உடை இல்லாம இருந்தாங்க. சுமையார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அபத்துல அம்பு எய்தப்பட்டது, மர்மஸ்தானத்தில் அம்பு எய்தப்பட்டது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுடு பாலையில கடும் வெயிலில கிடத்தாட்டப்பட்டார். அகதுன்னு தான் அப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இது சஹாபாக்கள் நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். அவர்களுடைய வாழ்க்கையில நிலைமைகள் எவ்வளவுதான் புரட்டி போட்டாலும் மாற்றம் கண்டாலும் அவர்களுடைய நம்பிக்கை ஒரே மாதிரி இருக்கும். அவர்களுடைய அல்லாஹ்வை பற்றி அவர்களுடைய எண்ணங்கள் சீராக சரியாக நிலையாக இருந்தது. அதுதான் உண்மையான ஈமான், அதுதான் தரமான ஈமான். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளுக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய நம்பிக்கைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடாது.
நம்முடைய நம்பிக்கையை ஒரே மாதிரியாக வைத்து உறுதியாக வைத்து வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆயத்து நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக படிப்பினையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கை கொண்ட ஈமான்தாரிகளாக நம்முடைய வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் மனோதைரியத்தையும் மனோதடகாத்திரத்தையும் நாம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக.